காசாவில் ஒரு 2 நாள் சஹர் டைமில் இஸ்ராயலி ஜயனிஸ்ட் அவங்களுக்கு என்ன சொல்கிற பயங்கரவாதின்னு சொல்கிறது ரொம்ப சின்ன வேர்டு உண்டு. அது இல்லாமல் மனுஷத்தன்மை இல்லாத ஆட்கள், சின்ன குழந்தைகள் கிட்டத்தட்ட 300-400, அதுவும் பெண்கள் சகோதரர்கள் வேறு அப்போ இருக்கிறாங்க, ஷஹீதாக இருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் கூடியாவே அதில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க பிள்ளைகளோட. இப்போ சொல்ல வாரது என்னென்றால், எங்கள் எல்லாருக்கும் அது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விடை. அது செய்தி, அது நோம்பு மாதத்தில் தாங்கிக் கொள்ள இல்லாத விஷயம். ஏனென்றால் இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஆமாம், எங்களால் என்ன பண்ண முடியுமென்னு சொல்லி தான் எல்லாம் கேட்பீங்க. வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டுறது மட்டும்தானா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஆமாம், எங்களோட ஆதங்கம் வெளியே வரணும், அது தப்புன்னு சொல்ல வரல. தயவுசெய்து இதை கேட்டிருங்க, தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் இலங்கையுள்ள மக்களாகிய நாங்கள், இலங்கை பாராளுமன்றத்தில் அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட 8 ஜேவிபி என்பிபி மந்திரிமார்கள் இருக்கிறாங்க. அதோட மற்ற மந்திரிமார்களை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 19-20 இருக்கிறாங்க. ஏனென்றால் அவங்களாவது பார்லிமெண்ட்டில் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறாங்களா? இல்லை. எங்கட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேறு நாட்டில் நடக்கிற வேறு எங்கேயோ வந்தவங்களை பாராட்டி பேசுகிறாங்க, முஸ்லீம் மந்திரிகள். அதே பேச்சில் இவங்களுக்கு காசாவில் நடக்கிற, பலஸ்தீன் காசாவில் நடக்கிற இந்த அநியாயத்தை பற்றி, கொடுமை, இந்த கொலையை பற்றி, படுகொலையை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு வக்கு இல்லையா? இல்லாடி போனால் அவங்களுக்கு தேவை இல்லையா? இல்லாடி போனால் அவங்களோட நவதுபில்லா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அவங்களோட களிமா வேறையா? எங்கட களிமா? அவங்க அங்கே உள்ள ஆட்கள் தானே, அவங்க முஸ்லீம் வேறு, நாங்கள் இலங்கை உள்ள முஸ்லீம் தானே, நாங்கள் வேறேன்னு நினைக்கிறாங்களான்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிறேன். உங்களுக்கு புரியுமென்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலைகள் எந்த மந்திரி இருந்தாலும், எத்தனை படித்தவர் இருந்தாலும், எத்தனை பெரிய அந்தஸ்துள்ள ஆளாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் பாராளுமன்றத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பின முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு வாய் கூட திறக்கிறாங்க இல்லை. அந்த மாதிரி பொம்மைகளை தான் நீங்களும் அனுப்பியிருக்கிறீங்க. இதே இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆனா உனான்னு சொல்லும் போதவே ஆட்கள் எலெக்ஷனில் இறங்கிடுவாங்க. ஏன்? வாக்குகள் எலெக்ஷன் டைமும் வருது, உள்ளூராட்சி தேர்தல் தானே, ஆமாம், எலெக்ஷன் டைம் வருது. அதனால அவங்களுக்கு ஸ்கோப் பண்ணணும். அங்கே சாவரானே அது கடக்கட்டும்னு தான் அவங்க யோசிக்கிறதா. ஒரு முஸ்லீம் மந்திரி கூட இதை பற்றி பேசி இல்லைன்னு வரக்காட்டி, அதை அவதானிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்து பார்த்துக்கிட்டு தாங்க இல்லாமல் தான் நான் வீடியோ போட்டேன். இல்லாடி போனால் அவங்களோட சிம்பத்தி எடுக்கவோ, உங்களோட சிம்பத்தி எடுக்கவோ, உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கவோ இல்லை. நல்ல பேர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லா தாலா கொடுத்துருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நான் இந்த அல்ஹம்துலில்லாஹ், சுபஹான் அல்லா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், மாதல்லா எல்லாம் சொல்லும் பொழுது சில ஆட்களுக்கு கொடுது எந்த வார்த்தையை நான் பேசுவானோ நான் பயமா? இந்த பயமா? நான் ஒரு மேமன் ஸ்ரீலங்கன் முஸ்லிம். அப்போ அதை மாதிரி நாங்கள் முஸ்லீம், அதை மாதிரி ஷோன இலங்கை உள்ள முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, மெலே இலங்கை உள்ள முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, போரா கம்யூனிட்டிலேயும் இருக்கிற முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஸோ எல்லாம் இருக்கிறாங்க. எங்களுடைய கடமையை நாங்கள் ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காமல் இனத்தை பேசவானம், அது பயம்னு சொல்லி ஆடி போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஈமானுடைய பலவீனம் என்று அல்லாஹு ஆலம் ஒரு உலமாக்கிட்ட கேசிருக்கிறேன். ஆகவே ஈமானுடைய வீக்கானவ பலவீனமான ஒரு ஈமானுடைய தன்மை என்னன்னு சொன்னால் மனசால வெறுக்கிறது. நீங்கள் அது பயான் கேட்டிருப்பீங்க. கையால் வெறுக்குங்க, அது இல்லாடி போனால் நீங்கள் நாவால் அதை வெறுக்குங்க, இல்லாடி போனால் ஆகவே கடைசியாக மனசாலே நீங்கள் வெறுத்துடுவீங்க. அதுதான் ஆக குறைஞ்ச பலவீனமான ஈமானுடைய ஒரு 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 ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுவாங்க. நான் தப்பாக இருந்தால் மௌலவிமார்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் கரெக்ட் பண்ணிடலாம், உலமா இல்லையேண்ணா. அதை மாதிரி தான் நான் இந்த சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த குரான் விஷயத்தை பற்றியும் நான் கொஞ்சம் பேசணும். இது முதல்ல காசாவை முடிச்சிடுறேன். இந்த காசாவை எங்களால் முடிக்கலாது. ஒன்று சொல்கிறேன், அரபு நாடுகள் எலும்புற காட்டி இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது.
இது தான் உண்மை. எவ்வளோ நினைச்சாலும் இது தான் உண்மை. 52 அரபு நாடுகளில், இந்த கல்ஃப் ரீஜனில், வளைகுடா நாடுகளில் இருக்கிற அரபு நாடுகளுடைய ஷேக்மார்களோ அரசமார்களோ அந்த குடும்பத்தார்களோ அவங்க அந்த மக்கள் அந்த ஃபோர்ஸஸ் எழும்பிட்டு ஜயனிஸ்ட் இஸ்ராயலுக்கு நடவடிக்கை எடுக்கிற காட்டி அப்படி எடுப்பாங்கன்னு சொல்லி எனக்கு நான் படுது இல்லை. ஏனென்றால் அவங்களோட வேறு வேறு அக்ரிமெண்ட்ஸ், வேறு வேறு ரிலேஷன்ஷிப்ஸ், வேறு வேறு சம்பந்தங்கள் இருக்குது. ஸோ அதனால் அது எடுக்கிற மாதிரி தான் எனக்கு விளங்குது இல்லை. நீங்கள் பாருங்கள், நோம்பு மாதங்களில் வளைகுடா நாடுகளில் எத்தனை பேர் சுபிட்சமாக சந்தோஷமாக ரமலானை கொண்டாடுறாங்க. என் காசால் இன்றைக்கி நேத்தா ஷஹீதாகிறாங்க. 70 வருஷமாக 68லேருந்து, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், 67லேருந்து வார்லேருந்து நடக்குது இந்த பிரச்சனை. 48லேருந்து பலஸ்தீன பிரச்சனை இருக்குது. 48லேருந்து 1947 48லேருந்து இருக்குது. யூஎனில் ஐக்கிய நாடு சபையில் சார்ட் அவுட் ஆகாத 3 விஷயங்கள், 2 விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரியும். 3வது இன்றைக்கி சொல்கிறேன். நான் இதுக்கு முந்தைய நான் இங்கிலீஷ் ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிறேன். ஒன்று பலஸ்தீன், ஒன்று காஷ்மீர் இஷ்யூ, அடுத்தது 3வது தான் ஜூனாகட், ஸ்டேட் ஆஃப் ஜூனாகட். அதில் தான் இந்த குஜராத் ராஜஸ்தான் வந்து இந்தியா இந்த இண்டிபெண்டன்ஸ் எடுக்கும் போது இந்தியான்னு சொல்லி தனி நாடு இருக்கல்ல, பாகிஸ்தான் இன்னும் இருக்கல்ல, அது 565 ராஜ குடும்பங்கள், அதாச்சும் கிங்டம்ஸ் ஓட இருந்த ஒரு யூனியன் ஆஃப் கிங்டம்ஸ், யூனியன் ஆஃப் டெரிட்டரிஸ், அது சேர்த்து தான் அதில் தான் இந்த பிரிவினைகள் வந்துச்சு. ஸோ அதனால் ஹைதராபாத்தில் இருக்க நிசாம் பாகிஸ்தானோடு ஜாயின் பண்ண போனார். அதுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஃபோர்ஸஸ் அனுப்பி அவரை கண்ட்ரோல் பண்ணாங்க. அதை மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஜூனாகட் நவாப் அவர் அங்கே இருந்த அவரும் பாகிஸ்தானை ஜாயின் பண்ண போனார். அவர் முகமது அலி ஜின்னா அவர்களை சந்திக்க ப்ரைவேட்டில் அவரோட சின்ன பிளேனில் போகும்பொழுது கொஞ்சம் பொருள்கள் எடுத்துகிட்டு இங்கே மிலிட்ரியை போட்டுட்டு அதெல்லாம் நடந்தது. ஹிஸ்ட்ரி இது வாசிக்காமல் இனி நாங்கள் வாசிக்கிற பழக்கமே இல்லையே, ஹிஸ்ட்ரி தேடுற பழக்கமும் இல்லை. அந்த சோடா புட்டி மாதிரி என்ன அந்த டைமில் வருதோ அதை நாங்கள் செய்கிறோம். ஸோ இது தெளிவு. முஸ்லீம் மந்திரிகள், இலங்கை உள்ள முஸ்லீம் மந்திரிகள் இதுக்கு குரல் கொடுக்கணும். பார்லிமெண்ட்டில் எலெக்ஷனுக்கு எல்லாம் குரல் கொடுக்குறீங்க, உங்களோட ஆட்களை தேட்ட குரல் கொடுக்குறீங்க. ஏன் நாங்கள் வேறு முஸ்லீம் அல்ல, நாங்கள் இலங்கை உள்ள முஸ்லீம்கள். ஆமாம், இப்படி சொல்கிறேன். அதில் எங்களோட இனங்கள் வேறையாக இருக்குது. அதில் பெரிய ஒரு வேலை ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. சில இனங்கள் பயங்கரவாதத்துக்கு எதிராக அரசாங்கத்தோட உதவி இருக்கிற சமூகத்தின் ஒரு ஆள் ஆகிய முஸ்லீம்கள், இலங்கை உள்ள முஸ்லீம்கள் இதனால் கொஞ்சம் தீவிரமாக யோசிச்சுட்டு இந்த காசாவுடைய பிரச்சனையை இன்னமும் ஆட்களுக்கு தீவிரமாக சொல்லணும். என்றால் இது கட்டாயமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். வெளிநாட்டில் அமெரிக்காவிலேருந்து அந்த நாட்டிலேருந்து வந்து ஸ்பேஸ்லேருந்து வந்தவங்க அவங்கள பார்த்து பாராட்டுறது மட்டும் இருக்கக்கூடாது. அது படித்த தன்மை அல்ல. படித்தன்னா எல்லாமே படித்தவங்க தான். ஆனால் புத்திசாலித்தனமாக செல்ஃப் ரெஸ்பெக்டோட தன்மானம் என்று இருக்க எல்லா மனிதர்களுக்கு அந்த பிள்ளைகளோட வீடியோ பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது பார்க்கும்போது எல்லாருக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்கிறாங்க. ஸோ இதனால் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அவதானிச்சுட்டு கேட்கணும். மற்ற விஷயங்கள் இருக்குது. நான் சொன்ன இன்னொரு விஷயம் பேசுகிறேன்னு இனி அதை என்னத்தை நான் சொல்ல உங்களுக்கு என்றால், எங்களோட அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தான் நடக்குது. எங்களோட இலங்கை உள்ள மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலே கொந்தளிச்சு போகும். இப்போ அந்த ஆமதுரு எடுங்களே, ஜெயிலிருந்து வெளியே வந்து இப்போ மறுக்கா பேசுகிறாரு கொஞ்சம் தக் மாதிரி. அந்த தக் ஆமதுரு எல்லாருக்கும் தெரியும். ஜெயிலில் இருந்தார் 3 நாள் தடவை இஸ்லாத்தை தவறாக பேசினதுக்கு அவருக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கு. அந்த ஆமதுரு மறுக்கா எடுக்கொன்னே எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு வார்த்தை சொன்ன எல்லாம் கொந்தளிச்சு போகும். ஆனால் இந்தியாவில் மற்ற நாடுகளில் நடக்கிற முஸ்லீம்களுக்கு நடக்கிற அநியாயங்களை பற்றி யாருமே ஒரு பேச்சு பேசுகிறதே இல்லை. காஷ்மீரில் நடக்கிற பற்றி பேசுகிறது இல்லை, இந்தியாவில் மற்ற பகுதியில் பேசுகிறது இல்லை, அங்கே பள்ளி பிரச்சனைகளில் பேசுகிறது இல்லை. தூரமாக இருக்கிற காசாவை பற்றி நாங்கள் தலைக்கு மேலே வைக்கணும். அதில் தப்பு இல்லை. பலஸ்தீன் பைத்துல் முகத்திஸ் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் களிமா சொன்ன ஒரு ஆள் எங்களோட சகோதரன், அவ்வளோதான். அந்த களிமா சொன்ன அந்த ஹக்குக்காகையாவது பேசக்கூடாதான்னு சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இது கூட உங்களுக்கு புரியுதுன்னு சொன்னால் என்னுடைய இந்த உரை அல்ஹம்துலில்லாஹ்
வெற்றிகரமாக முடிஞ்சேன்னு சொல்லி தான் நான் நினைப்பேன். இல்லாட்டி எங்களுக்கு என்ன இருக்குது, நாங்கள் ஒரு ஸ்டேட்டஸை போட்டு இதே நீங்கள் போங்க, எங்கே போனாலும் நான் வாழ வேணான்னு சொல்லலை. டெய்லி ரூட்டீன் அது நடக்கணும், ஃபங்க்ஷன்களுக்கு போகணும், இங்கே போகணும், எல்லாம் நடக்கணும். ஆனால் பார்லிமெண்ட்டில் இதை ஹைலைட் பண்ணணும் என்று தான் சொல்ல வாரேன். நீங்கள் இந்த இவெண்ட் பண்ண வானம், கல்யாணங்கள் எவ்வளோ லவிஷ் பண்ண வானம், அதான் தாண்ட விருப்பம். அதை பற்றி எனக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை. அது நான் எங்களோட காசால் செய்கிறது இல்லை, அது அவங்களோட யோசனைகள், அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதை ஹைலைட் பண்ணணும். பார்லிமெண்ட்டில் இருக்கிற முஸ்லீம் மந்திரிகள் இதை பற்றி ஏன் ஒரு வார்த்தை கூட, நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பின மந்திரிகள் ஒருத்தர் கூட இதை பேசுகிறாங்க இல்லைன்னு சொல்லி அந்த கவலையோட இந்த உரையை நான் முடிக்கிறேன். துவா செஞ்சு கொள்ளுங்கள். ஏனென்றால் இருக்கிற நிலைமைகள் ரொம்ப கடுமையாகவும் கஷ்டமாகவும் இன்னும் போகும்னு தான் விளங்குது. அல்லாஹ் காப்பாற்றணும் எங்களை எல்லாத்தையும். துவால வைங்க. ஸ்பெஷலி பலஸ்தீன், காஷ்மீர், மற்ற இருக்கிற அக்கப்பக்க நாடுகளில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு நடக்கிற அநியாயம், இலங்கை உள்ள முஸ்லீம்களுக்கு நடக்கிற அநியாயங்களுக்கு நாங்களே காரணமான்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்றால் எங்கள்ட இந்த அடிமைத்துவத்திலிருந்து வெளியே வரணும். அடிமைத்துவம், களிமா சொன்னவன் அடிமை அல்ல, அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் அடிமை, வேறு யாருக்குமே அல்லை. அவ்வளோதான். அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் அடிமை, வேறு யாருக்கும் இல்லை. ஆனால் இல்லை எங்களோட அரசியல் ரீதியாக இல்லாட்டி இப்படி படுமோ அப்படி பட்டு இருக்குமா எழுதுறது உங்களோட ஈமானுவிட தான் சொன்னேன். ஆகவே வீக்கான பலவீனமான என்ன சொல்ல உங்களுக்கு இது கூட புரிஞ்சு திருந்தினீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் ஷிராஸ் யூனுஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.